கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து 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 உயர்ந்த பதவிக்கு வந்தேன். டேபிளுக்கு கீழே பூந்து போய் யாரு காலை தொட்டோம், திண்டுக்கல் சீனிவாசன் காலை தொட்டாரா இல்ல சசிகலா காலை தொட்டாரான்னே தெரியாத அளவுக்கு ஒரு காலை தொட்டாரு. ஒரு காலம் உங்களுக்கு சசிகலாவினுடைய கால்கள் தலைமையாக இருக்கும், அப்புறம் ஜெயலலிதாவினுடைய கால்கள் தலைமையாக இருக்கும், அப்புறம் மோடி அமித்ஷாவினுடைய கால்கள் தலைமையாக இருக்கும். உங்களுக்கு யார் தலைமைங்கிறது அல்ல எங்களுடைய பிரச்சனை. ஒன்றிய அரசு எதையெல்லாம் செய்ய சொன்னதோ அவர்கள் காலால் சொன்னதை நீங்கள் தலையால் செய்து முடித்தீர்கள். இப்ப கூட பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக உங்களால விமர்சிக்க முடியலையே. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது ஒரு மேடையில் பேசி இருக்கிறாரா? நாடாளுமன்ற தாக்குதலுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம்னு போட்டாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இதே எங்க அப்பா அந்த அளவுக்கு தெம்பும் திராணி அண்ணனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கீழே செய்தியை படிச்சா இப்படி ஒரு தலைவர் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதாங்கிற கேள்வியை நம்ம அவருக்கு முன்னாடி வைக்க வேண்டியிருக்கு. இதை எஸ்டிபிஐ தலைவர்கள் எப்படி ஆமோதிக்கிறார்கள் அல்லது தெரிந்தே அவர்கள் நமட்டு சிரிப்போடு அதை அரசியல் லாபத்துக்காக எதிர்கொள்கிறார்களா என்று சிறுபான்மை மக்களுக்கு யார் உண்மையான அரணாக இருக்கிறார்கள், எடப்பாடி தான், அதிமுக தான் என்று சொன்ன உடனேயே கூட்டம் ஆரவாரம் செய்யுது இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சிறுபான்மை மக்கள் அவர் வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? ஒரு நெருக்கடியில் இருந்தோம் நெருக்கடி. உனக்கு என்ன நெருக்கடின்னே பேசுறதுக்கு யோகிதை இல்லையே. நீங்க அந்த நெருக்கடி பிஜேபியால தான் இருந்ததுன்னு சொன்னீங்களா? எங்கள்கிட்ட இருந்து போயிருக்கிறாருல, அவரால் தான் ஆட்சியை காப்பாத்திக்கிட்டோம்னு சொன்னார்ல. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் பேரை கூட சொல்றதுக்கு தெம்பு இல்லையே உங்களுக்கு. அவர் கடந்த காலத்தில் தமிழகத்துக்கு இழைத்திருக்கிற தீங்கு, அவர் மூலம் தமிழ்நாடு சந்தித்திருக்கிற பின்னடைவு, இவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு நிந்திக்கப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு காண்கிறார் என்பதை தாண்டி நாம் அவருக்கு சொல்வதற்கு செய்தி இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வல்லம் பசீர் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று எஸ்டிபிஐ மாநாடு நடந்திருக்குது. வெல்லட்டும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனநாயகம் வெல்ல வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அதை வாழ்த்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எடப்பாடி சொல்றார், தேர்தல் வெற்றி என்பது தெரிஞ்சிருச்சு, மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சிறுபான்மையினர் அதிமுக பக்கம் வந்துட்டாங்க என்பது போலெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அந்த மாநாடு குறித்து, எடப்பாடி அவர்களுடைய உரை குறித்து உங்களுடைய பார்வை? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி இப்படி ஒரு கூட்டம், அதிலும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் திரளுகிற கூட்டத்தில் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்றுதான் காத்து கிடந்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வாய்ப்பை தங்க தாம்பூலத்தில் வைத்து தந்ததாக அரசியலில் சொல்வார்கள். அப்படி எஸ்டிபிஐ கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு தந்திருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேற்று அவருடைய உரை என்பது அபத்தத்தின் உச்சமான உரையாகத்தான் இருந்தது. அவர் சொன்ன ஒரே ஒரு செய்தி தான் எனக்கு அதை சிரிக்கிறதுன்னு தெரியல, அல்லது என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது என்றும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு அபத்தத்தின் உச்சமா ஒரு உரையை சொன்ன. என்ன சொன்னாரு? மக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்களுடைய போராட்ட உரிமையை அதிமுக அரசு ஒருபோதும் நசுக்கியதில்லைன்னு ஒரு செய்திய சொன்னாரு. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தினாங்க சார். எதுக்காக துப்பாக்கி சூடு நடத்தினாங்க கேட்டா, எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சம்பவம் தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்து இத்தனை பேர் படுகொலை செய்யப்படுகிற அளவிற்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த முதலமைச்சர் நாட்டிற்கு தேவையா? இப்படி ஒரு தலைவர் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதாங்கிற கேள்வியை நம்ம அவருக்கு முன்னாடி வைக்க வேண்டியிருக்கு. அதுல என்ன ரொம்ப முக்கியமான செய்தினா, இந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் தான் அந்த வழக்குல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு 144 போட்டாங்க. அப்ப தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் ஆலையை சுத்தி இருக்கிற பகுதியில, நான் சிறுபான்மையினர் பிரச்சனைக்கு போகல, பொதுவான பிரச்சனைகளையே சொல்லிடுறேன், அதன் பிறகு சிறுபான்மையினர் பிரச்சனைக்கு வருவோம். இந்த மாநாடு எத்தகைய மாநாடுன்றது குறித்து, இந்த போராட்ட உணர்வை நாங்க கட்டுப்படுத்தினது இல்ல, அதை தடுத்ததில்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால எப்படி இதை நெல்லை முபாரக் ஆமோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு 144 உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த 144 தடை உத்தரவை மீறி மக்களை சென்று சந்தித்ததாக
மக்களிடத்திலே குறை கேட்டதாக ஒரு பெரிய பட்டியல் போட்டு வழக்கு பதிவு செய்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா 13வது எண் யாருன்னு பார்த்தா நெல்லை முபாரக் தான். நெல்லை முபாரக் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். நீங்க போராட்டத்தை நசுக்கவில்லை என்று சொன்னால் எதற்காக 13வது நபராக உங்கள் மேடைக்கு அருகில் இருந்த நெல்லை முபாரக்கை நீங்கள் சேர்க்க வேண்டும். வைகோ மீது வழக்கு, திருமுருகன் மீது இவரு வேல்முருகன் மீது வழக்கு, இப்படி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய எல்லா தலைவர்கள் மீதும், கனிமொழி அவர்கள் மீது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த அளவிற்கு போராட்டத்தை நசுக்குகிற ஒரு தலைவராகத்தான் எடப்பாடி, தலைவர் என்றெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை, எடப்பாடி இருந்திருக்கிறார். ஒரு முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சர் என்றே அவரை வைத்துக் கொள்வோம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருந்தார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நேற்றைக்கு கூட சார் அவருடைய உரையில முழுக்க முழுக்க ஓ பன்னீர்செல்வத்தை குற்றம் சாட்டியே பேசுகிறார். சிஏஏ போராட்டம் எந்த அளவுக்கு நடந்தது தெரியுமா, அதை நாங்கள் பாதுகாப்பு தந்தோம் அப்படிங்கிறாரு. உடுமலைப்பேட்டையில் சிஏஏ என்ஆர்சியை எதிர்த்து பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக என் மீதே வழக்கு பதிவு செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் நான் ஒரு உதாரணம் தான். அண்ணன் வேல்முருகன் மீது 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஜவாஹிருல்லா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நெல்லை கண்ணன் கூட போதுதான் சிறைக்கு போய் உடல்நிலை சரியில்லாம போய் இறந்து போயிட்டாரு அவரு. அதுவும் எஸ்டிபிஐ மேடை தான். நீங்க அதையும் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மேடையும் எஸ்டிபிஐனுடைய மேடை தான். இதை எஸ்டிபிஐ தலைவர்கள் எப்படி ஆமோதிக்கிறார்கள், அல்லது தெரிந்தே அவர்கள் நமட்டு சிரிப்போடு அதை அரசியல் லாபத்துக்காக எதிர்கொள்கிறார்களா என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறதா இல்லையா? இயல்பாகவே உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை உங்களுடைய மேடையில் அவர் பேசுகிறார். அவர் பேசுவதை நீங்கள் ஆமோதித்துக் கொண்டே அமர்ந்திருக்கிறீர்கள். இது எவ்வளவு இழிவான ஒரு அரசியல்! உங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாத காரணத்தால் நீங்கள் அதிமுகவை டிபெண்ட் பண்ணி அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அதுவாக இருக்கலாம். ஆனால் பச்சை பொய்யை சொல்றார் சார். இந்த நேரத்துல வேற என்ன அரசியல் செய்ய முடியும்ன்ற கேள்வியை கூட எல்லாரும் கேட்கலாம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கடந்த காலத்தில் கூட்டணி வச்சது. நான் சொல்றது ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல. அப்போ ஜெயலலிதா அதற்கு பிறகு சிறுபான்மை அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டிய கூட்டத்தில் கடற்கரையில் மேடை ஏறினார். அந்த அம்மா மேடை ஏறிய போது மேடையில் பேசிய மிக முக்கியமான வார்த்தை இரும்பு பெண்மணி என்றெல்லாம் சொல்கிறார்கள். யாருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த ஜெயலலிதாவே பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைத்ததற்காக நான் பொது மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்டாரா இல்லையா? இனி அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொன்னாரா இல்லையா? ஜெயலலிதாவே அதற்கு வருத்தம் தெரிவித்த காலம் உண்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு உங்களுடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மேடையில் ஏறி ஒரு வார்த்தையாவது நான் பாரதிய ஜனதாவுக்கு இசைந்து போனது அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு இணக்கமாக போனது, மோடி அரசுக்கோடு நான் துணையாக இருந்தது தவறு, அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னாரா? ஆனா இனிமேல் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாருல்ல. எடப்பாடி பழனிசாமியினுடைய உறுதியெல்லாம் யாரும் இங்க அஷூரன்ஸ் எல்லாம் கேட்கல. ஏன்னா அவரே ஒரு நம்பகத்தன்மை இல்லாத தலைவராக இருந்திருக்கிறார். இந்த என்ஆர்சி சிஏஏ விவகாரத்துக்கு அவர் சொன்னார்ல, நாங்க பாதுகாப்பு கொடுத்தோம். எப்படி புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்க? அந்த மசோதா நிறைவேறினதே உங்களால தானே சார். உங்கள் கட்சியில் இருந்த ஜான் என்கின்ற சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முகமது ஜான், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் சேர்ந்து தான் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார். வாக்களித்தாரா இல்லையா? அந்த மசோதாவுக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மசோதா நிறைவேறாமலேயே போயிருக்கும். அன்றைக்கு திமுக வெளிநடப்பு செய்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். ஆனால் திமுக வெளிநடப்பு செய்யவில்லை. திமுக அதை எதிர்த்து வாக்களித்தது. அண்ணன் திருச்சி சிவா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தார்கள். ஆனால் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதற்கு ஆதரவாக வாக்களித்தது. நீங்க ஆதரிச்சு வாக்களித்து இந்த சட்டம் வருவதற்கு நீங்களே காரணமாக இருந்துவிட்டு அந்த சட்டத்தை எதிர்த்து போராடுகிறவர்கள் மீது அடக்குமுறையை கையாண்டு விட்டு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டு, கைது நடவடிக்கையை மேற்கொண்டதற்கு பின்னால் நீங்கள் ஒரு மேடை ஏறி உங்களால் பச்சை பொய்யை சொல்ல முடிகிறது. அதை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய தோழமையாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி தோழர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உண்மையை நாம் எங்கே போய் சொல்ல வேண்டும்? சிறுபான்மை மக்களிடத்திலே பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னா வழக்கு எண்ணிக்கைகள் மட்டும் சுமார் 500 தாண்டும் சார். 1-2 வழக்குகள் 500 வழக்குகளை தாண்டுகிற அளவிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான். எல்லோர் மீதும் வழக்கு. எல்லா இடங்களிலும் காவல்துறை புதிய புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு போட்டார்கள். மக்கள் திரள்வதை தடுத்தார்கள். அடக்குமுறையை கையில் எடுத்தார்கள். தலைவர்கள் உரையாற்ற வருகிற போது அந்த இடங்களில் எல்லாம் பேரிகேட் அமைச்சு அந்த தலைவர்கள் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு தடுப்பு சுவர்கள் எல்லாம் எழுப்பப்பட்ட காலம் அந்த காலகட்டம் தான். உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனா யுத்த காலம் அப்போதுதான் தொடங்குது. இந்த ஷாஹின் பாக்ல பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க.
அந்த பெண்கள் யாருடைய பேச்சை கேட்டு தங்களுடைய போராட்டத்தை விட்ரா பண்ணிக்கிட்டாங்கன்னு நீங்க நினைவுபடுத்தி பாருங்க. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர் தான் ரெக்வஸ்ட் பண்ணாரு. முதலமைச்சர் ரெக்வஸ்ட் பண்ணல. அப்ப கூட அவர் கைது செய்து விடுவேன் என்கின்ற ரீதியிலான அச்சுறுத்தலை தான் மிரட்டுகிற துணியில் சொன்னாரே தவிர, அவர் மக்களிடத்துல அன்பாக பேசி, இப்போது கொரோனா யுத்த காலம், நீங்கள் எல்லாம் போராட வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, இன்னும் அதிகமாக நீங்கள் பலமோடு இருக்க வேண்டும், நலமோடு இருக்க வேண்டும், அதனால இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை கைவிடுங்கன்னு ஒரு முதலமைச்சர் பொறுப்புணர்ந்து அறிக்கை விடுக்கவில்லை, பத்திரிகையாளர்களிடத்திலே சொல்லவில்லை. அல்லது தன்னுடைய சகாக்கள் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் அந்த பகுதியில தானே இருந்தாங்க. நீங்க யாரையாவது அனுப்பிச்சு அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கலாமே? இல்ல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புணர்ந்து அதை செய்தார். அப்போ இந்த போராட்டத்தை நசுக்குகிற வேலையைத்தான் நீங்கள் செய்தீர்கள். மாறாக இப்போது நீங்க பாரதிய ஜனதா, இது ஒரு அஜெண்டா சார், நல்லா நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருந்து அந்நியப்பட்டு இருக்கிறது. இப்ப அதிமுகவும் அந்நியப்படுகிற ஒரு இயக்கமாக மாறி போயிருக்கிறது. கடந்த காலத்துல எனக்கு நல்லா நினைவு இருக்கு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அதிமுக களம் கண்டது. அப்போது அந்த 11 தொகுதிக்கு இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், சிறுபான்மை மக்களினுடைய வழிபாட்டு தலங்கள், அது தேவாலயங்களாக இருக்கலாம், பள்ளிவாசல்களாக இருக்கலாம், போய் வாக்கு சேகரிக்கிற பொழுது அதிமுகவுக்கு மட்டும்தான் வாக்கு கேட்டாங்க. ஏன்னா எங்க தொகுதியில அந்த பிரச்சனையை நான் சந்திச்சேன். எங்க தொகுதியில தமிழ் மாநில காங்கிரசினுடைய வேட்பாளர் போட்டியிட்டார். தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கப்பட்டது. கொடுத்த நோட்டீஸ்ல எந்த இடத்துலயும் மோடி படம் இல்ல, எந்த இடத்துலயும் பாரதிய ஜனதாவினுடைய குறியீடு இல்லை. அப்படி இல்லாமல் தான் வாக்கு சேகரிப்பதற்கு வந்தார்கள். மக்கள் நிராகரித்தார்கள், முழுமையாக சிறுபான்மை மக்கள் நிராகரித்தார்கள் அதிமுகவை. இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப என்ன அஜெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டால் மக்கள் நிச்சயமாக துடை தெரிந்து விடுவார்கள், இவர்கள் சீண்டுவார் இல்லாமல் போவார்கள். அதனால இப்ப பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்நியப்பட்டு இருப்பதை போல ஒரு மாயமால வித்தையை காட்டி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா நீங்க மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிட்ட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அந்த செய்தியை நெல்லை முபாரக் மறந்துட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதை நெல்லை முபாரக் சொல்றாரு, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. வேற இதுக்கு முன்னாடி முன்மாதிரியே இதுக்கு கிடையாது, இதுக்கு முன்னாடி எந்த எதிர்கட்சி தலைவரும் இப்படி செஞ்சதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ சிறுபான்மை மக்களுக்கு யார் உண்மையான அரணாக இருக்கிறார்கள், எடப்பாடி தான், அதிமுக தான் என்று சொன்ன உடனேயே கூட்டம் ஆரவாரம் செய்யுது இல்லையா? இஸ்லாமிய மக்கள் ஆரவாரம் செய்யறாங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சிறுபான்மை மக்கள்னு பொதுமைப்படுத்தி பேசுறத நான் ஏற்கல. வந்திருந்த எல்லோரும் எஸ்டிபிஐனுடைய கேடர்ஸ், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், அந்த கட்சியினுடைய பல்வேறு படிநிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அதன் தலைவர் பேசுகிறார், ஆரவாரம் செய்கிறார்கள். இவ்வளவுதான் இதுல இருக்கிற சப்ஜெக்ட். அதை தாண்டி சிறுபான்மை மக்கள் ஏற்கிறாங்கிறதெல்லாம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இதே சிறைவாசிகள் விஷயத்தில் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு என்ன? முதலமைச்சராக இருந்த போது ஏன் இந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றவில்லை? எதிர்கட்சியாக இருந்த ஒரே எதிர்கட்சி தலைவர் நிறைவேற்றி தந்தவர், இவர்தான் ஆபத்து பாந்தவன் எல்லாம் பேசுறீங்கல்ல, மகிழ்ச்சி. இந்த முதலமைச்சர் ஏன் செய்யல? முதலமைச்சராக இருந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இன்னும் ஆளுநருக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுக்கலாம். எங்க இருந்த ஆளுநருக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது? பன்வாரிலால் புரோஹித் விசிட்டுக்கு கிளம்பி போனார், அவரை கேட்கறதுக்கே வக்கு இல்லாம இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இதான் லட்சணம். இன்னொன்னு சார், அவர் வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? ஒரு நெருக்கடியில் இருந்தோம், நெருக்கடி. உனக்கு என்ன நெருக்கடின்னே பேசுறதுக்கு யோகிதை இல்லையே. பிஜேபியோட இருந்தது எங்களுக்கு நெருக்கடியா இருந்தது, அதன் காரணமாக செய்ய முடியல. இப்ப நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், இப்ப செய்யறோம், நம்புங்க. நீங்க அந்த நெருக்கடி பிஜேபியால் தான் இருந்ததுன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு எந்த வகையில் அந்த நெருக்கடி இருந்ததுன்னு சொன்னீங்களா? எங்கள்கிட்ட இருந்து போயிருக்கிறாருல, அவரால்தான் ஆட்சியை காப்பாத்திக்கிட்டோம்னு சொன்னார்ல. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் பேரை கூட சொல்றதுக்கு தெம்பு இல்லையா உங்களுக்கு? ஓபிஎஸ் பேரை கூட சொல்றதுக்கு திராணி இல்லை. இன்னொன்னு நான் கேட்கிறேன், உங்களுக்கு திரட்டி ஓபிஎஸ்ஆ பாரதிய ஜனதா கட்சியா? பாரதிய ஜனதாவினுடைய அழுத்தத்துக்கு நீங்க ஆட்பட்டீங்களா? ஓபிஎஸ் அழுத்தத்துக்கு நீங்க ஆட்பட்டீங்களா? இன்னைக்கு ஓபிஎஸ் தூக்கி எறிய முடிந்த உங்களால் அன்றைக்கு ஓபிஎஸ் தூக்கி எரிஞ்சிருக்க முடியாதா? சிஏ என்ஆர்சிஏ ஓபிஎஸ் சொன்னதுனாலதான் செஞ்சோம், ஆதரிச்சோம், இல்லைன்னா ஆதரிச்சுக்க மாட்டோன்றாரு. ஓபிஎஸ் அன்னைக்கு கட்சிக்கு தலைமை பொறுப்புல இருந்தாரு. ஓபிஎஸ் சொல்றதுதான் நான் கேட்டேன்னு ஒத்துக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? அன்னைக்கு ஓபிஎஸ் ஆளுமையாக இருந்தார், இப்போ எடப்பாடி ஆளுமையா இருக்கிறார். காலத்துக்கு காலம் உங்களுக்கு மாறுபடுது உங்களுடைய தலைமை. ஒரு காலம் உங்களுக்கு சசிகலாவினுடைய கால்கள் தலைமையாக இருக்கும், அப்புறம் ஜெயலலிதாவினுடைய கால்கள் தலைமையாக இருக்கும், அப்புறம் மோடி அமித்ஷாவினுடைய கால்கள் தலைமையாக இருக்கும். உங்களுக்கு யார் தலைமைங்கிறது அல்ல எங்களுடைய பிரச்சனை.
நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டீங்களா, ஓபிஎஸ் அழுத்தத்துக்கு ஆட்பட்டீங்களா? மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க பேசுறத, மக்கள் கவனிக்கிறாங்க நீங்க பேசுறத. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த மேடையில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகளே இது தெரிஞ்சிருப்பாங்க. அவர்கள் வாய் மூடி கள்ள மௌனியாக இருக்கிறார்கள், வேறு வழி இல்லாமல். அதுதான் இப்ப இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. நீங்க பாரதிய ஜனதா கட்சி எதையெல்லாம் செய்ய சொன்னதோ, ஒன்றிய அரசு எதையெல்லாம் செய்ய சொன்னதோ, அவர்கள் காலால் சொன்னதை நீங்கள் தலையால் செய்து முடித்தீர்கள். உங்களுடைய அதிகார வெறிக்கு நீங்கள் எல்லாவற்றையும் அடமானம் வைத்தீர்கள். அந்த அம்மையார் நிறுத்தி வச்ச அத்தனை மசோதாவையும் நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்க. அந்த அம்மையார் இந்த மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு எதையெல்லாம் அம்மா வழியில் அரசுன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா அந்த அம்மா எதை நிறுத்துச்சோ அதையெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சீங்களா இல்லையா? எங்க கட்சியினுடைய தலைவர் சொல்லிட்டாங்க, அதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லையா? இன்னைக்கு இப்ப கூட பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக உங்களால விமர்சிக்க முடியலையே. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டார்ல சார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது ஒரு மேடையில் பேசி இருக்கிறாரா? ஒன்றிய அரசோடு தேவையில்லாமல் பகைத்துக் கொள்கிறார் மு.க. ஸ்டாலின். அவருடைய மகன் வரைக்கும் மரியாதை எல்லாம் பேசுறாங்க, அவங்க அப்பா வீட்டு காசெல்லாம் பேசுறாங்க. இப்படி இருக்கலாமா? ஒன்றிய அரசோடு இணக்கமாகத்தானே இருக்கணும். இவங்க இணக்கம் இல்லாம இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு தான் நஷ்டம். நாங்க பாருங்க எவ்வளவு இணக்கமா இருந்தோம், அப்பதானே எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம், இப்படி சொல்றாரு இல்லையா? இல்ல, உதயநிதி ஸ்டாலின் தமிழ்ல சொன்னார், அதனால பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அண்ணன் ராஜேந்திர பாலாஜி மோடி தான் எங்களுக்கு டேடின்னு சொன்னாரு. அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு, இவர் தமிழ்ல சொல்லியிருக்கிறாரு. அப்ப இங்கிலீஷ்ல சொன்னா பிரச்சனை இல்லை, சுமூகமான போக்கு. தமிழ்ல சொன்னா அது எதிர் நிலைப்பாடு, பிரச்சனையை உருவாக்குகிற போக்கு. அப்படிதானே உங்களுடைய அரசியல் பார்வை? அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு மாநில கட்சி, மாநில அரசு ஒன்றிய அரசோட இணக்கமா இருந்தால்தானே நிர்வாகம் நடக்கும். இப்படி இருந்தா நிர்வாகம் நடக்காத அப்படின்னு சொல்றாரு அவர். எப்படி நிர்வாகம் நடக்கணும்? இந்த 90 டிகிரியில அப்படியே வளைஞ்சு அவர் பிளைட்ல இருந்து மேல காலடி எடுத்து வெளியில வைக்கும் போதே அப்படியே நீங்களும் ஓ பன்னீர்செல்வமும் அப்படியே குனிஞ்சு, பின்னாடி தங்கமணி வேலுமணி எல்லாம் பவ்யமா நின்று, ஐயா உங்களுக்கு இந்த அரசு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி பூங்கொத்துகள் எல்லாம் கொடுத்து ஆராதிச்சிங்களே, அந்த மாதிரி இணக்கமான போக்கோடு இருக்கணுமா? தமிழ்நாட்டினுடைய தன்மை அது இல்ல சார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கப்படுகிறார் என்று சொன்னால், இவர் கடந்த காலத்தில் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகளால் அவர் விமர்சிக்கப்படுகிறார். அவர் என்ன பெரிய லீடரா அவரை விமர்சிக்கிறதுக்கு? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரும் அல்ல, விமர்சனத்துக்கு தகுதி உடையவரும் அல்ல. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனா அவர் கடந்த காலத்தில் தமிழகத்துக்கு இழைத்திருக்கிற தீங்கு, அவர் மூலம் தமிழ்நாடு சந்தித்திருக்கிற பின்னடைவு, இவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு நிந்திக்கப்படுகிறார். அதற்கு காரணம் என்ன? இவர் சொல்ற அந்த இணக்கமான போக்கு. இவர் சொல்றாருல, ஒன்றிய அரசோடு இணங்கி போகணும்னு. இப்ப முதலமைச்சர் எல்லாவற்றிலும் எதிர்க்கிறார், மாநில சுயாட்சியினுடைய குரலை உயர்த்துகிறார். அதுதான் இப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. உங்களுக்கு நாடாளுமன்றத்துல தாக்குதல் நடந்தது இல்ல, நாடாளுமன்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சாரு யாரு? எடப்பாடி பழனிசாமி. நாடாளுமன்ற தாக்குதலுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம்னு போட்டாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இதே எங்க அப்பா அந்த அளவுக்கு தெம்பும் திராணி அண்ணனுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி கீழே செய்தியை படிச்சா, பாதுகாப்பு குறைபாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லல, நம்ம தான் சொன்னோம் பாதுகாப்பு குறைபாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அவர் என்ன தெரியுமா சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? இது போன்ற தாக்குதல்கள் இந்தியாவினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குகிறது, இந்தியாவுக்கு இது ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையாக இருக்கிறது, இதையெல்லாம் தடுக்க வேண்டும். இங்க எங்க இருக்குது கண்டனம்? அவர்தான் தெளிவா சொல்றாரு, தாக்குதலுக்கு தானே கண்டனம். பிஜேபிக்கோ சபாநாயகருக்கோ தாக்குதல் நடத்தியவர்களுக்கோ யாருக்குமே நாங்க கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை. தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். தாக்குதலுக்கு கண்டனம். நல்ல வேளை அந்த வண்ண புகை உமிழும் குப்பிக்கு கண்டனம்னு சொல்லாம தாக்குதலுக்கு கண்டனம்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் நீங்க சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சி. நேரடியாக மோடியையும் சொல்லிவிட முடியாது, நேரடியாக அமித்ஷாவையும் சொல்லிவிட முடியாது, பாதுகாப்பு அமைச்சர் குறித்தெல்லாம் பேசிவிட முடியாது. அதனால் இப்படியாவது கண்டனத்தை தெரிவிப்போம் என்கின்ற நேரத்தில் நீங்க சொன்னதை போல கண்டனம் தெரிவித்திருக்கலாம். இப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மேடையில் பேசிய செய்தி எல்லாம் உண்மையான செய்தியா, உண்மைக்கு மாறான செய்தியா? நீங்க என்ன செய்துட்டு இந்த மேடையில நிக்கிறீங்க? உங்களுக்கு எந்த முகத்தோடு இந்த மேடையில நிக்கிறீங்க? தவழ்ந்து முன்னேறி வந்திருக்கிற கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட். மு.க. ஸ்டாலின் அவங்க அப்பா முதலமைச்சரா இருந்தார், கட்சி தலைவரா இருந்தார், அதை வச்சு நீங்க கட்சி தலைவர் ஆயிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நான் அப்படி இல்லை, ஒரு சாமானியன். தவழ்ந்து முதலமைச்சரான என்ன நீங்க கிண்டல் பண்றீங்க? அதிமுகவுல சாமானியர்களோட மேல வர முடியும், எங்களோட கூட்டணி வச்சு எஸ்டிபிஐ கட்சியும் மேல வர முடியும், அப்படி ஒரு ஹோப் கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார், பாசிட்டிவா பேசுறாரு. அது ஒண்ணுதான் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாரு. உண்மைக்கு மாறாக 99% செய்திகளை பேசிவிட்டு ஒரே ஒரு சதவீதமான உண்மை செய்தியை பேசினார். அது என்ன செய்தின்னு கேட்டா, நான் தவழ்ந்து உயர்ந்த பொறுப்புக்கு வந்தேன்னு சொன்னார்ல,
அது ஒண்ணுதான் உண்மையான செய்தி. நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவில் இப்படித்தான் அதிகாரத்துக்கு வர முடியும்னா அந்த அதிகாரம் யாருக்கு வேணும் சார்? சுயமரியாதை மிக்க மாநிலம் சார் இந்த மாநிலம். இந்த நாடே சுயமரியாதை உணர்வு மிக்க நாடாக இருந்தது. ஒரு கிழமை மூத்திர சட்டியை கையில ஏந்திக்கிட்டு இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு இன உணர்வு ஊட்டுவதற்காக அம்மா அம்மான்னு குடல் இறங்குன நேரத்திலையும் கத்தி கத்தி பேசியிருந்தான்ல, இந்த வீதிதோறும் நடந்து வந்தான்ல, மேடைகள் தோறும் முழங்குனான்ல, அதனுடைய வெளிப்பாடு. இங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் சுயமரியாதை இருக்கு. நீங்க யாரையும் அவன் இவன்லாம் எளிதா பேசிட முடியாது. காவல்துறையினர் அடக்குமுறையை கையாண்டாலே நாளைக்கு பிரச்சனை வரும்னு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. உன்னுடைய என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு கேட்கக்கூடிய சுயமரியாதை உணர்வு இந்த மாநிலத்துல இருக்கு, இந்த நாட்டுல இருக்கு. நான் நாடுன்னே சொல்றேன். தமிழ்நாடு நம்ம பேர் வச்சுட்டு பிறகு அப்புறம் என்ன மாநிலம்? இந்த நாட்டிலேயே இருக்குதா இல்லையா அந்த உணர்வு? இந்த மண்ணினுடைய யதார்த்தத்தை கூட உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு அடிமையாக ஒரு அரசை நீங்க நடத்துனீங்க. நீங்க நடத்தியதனுடைய வெளிப்பாடு உங்களுடைய 4.5 ஆண்டு கால ஆட்சி நிலை பெற்றது. இல்லை என்று சொன்னா நீங்க 1 மாசம் தாக்கு பிடிச்சிருக்க மாட்டீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க முதலமைச்சரை பார்த்து விமர்சனத்தை வைக்கிறீங்க. எந்த அடிப்படையில விமர்சனத்தை வைக்கிறீங்க? இங்க யாருக்கு புள்ள யாருன்றது விமர்சனம் இல்லை. இங்க எல்லாருமே எல்லாருடைய புள்ளதான். லாலு பிரசாத் யாதவினுடைய புள்ளதான். அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவினுடைய புள்ளதான். ஒண்ணும் இல்ல சார், இங்க ஒரு கட்சி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. கட்சிக்கு பேர்லாம் எனக்கு தெரியல. SRM காலேஜ் ஓனர் கட்சி அந்த கட்சி பேரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு அந்த கட்சி பேர் தெரியல. அந்த கட்சிக்கு யார் தெரியுமா தலைவரு? SRM சேர்மனோட பையன். அவரு தான் தலைவர். அந்த கட்சிக்கு பேரே தெரியல நம்மளுக்கு. ஆனா அந்த கட்சிக்கு தலைவர் யாருன்னா அவரோட புள்ளதான் தலைவர். கிருஷ்ணசாமி ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தாரு, புதிய தமிழகம்னு. அதுக்கு இப்ப இளைஞரணி செயலாளர் யாருன்னா அவர் பையன். இப்படித்தான் இங்க அரசியல் இயங்கிட்டு இருக்கு. அதனால நீங்க யாருடைய புள்ள யாருன்னெல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியமே இங்க இல்ல. ஜெயக்குமார் மகனுக்கு தான் உங்க அம்மா சீட்டு கொடுத்தாங்க. மனோஜ் பாண்டியன் யாரு? அவங்க அப்பா யாரு? நீங்க இதெல்லாம் பேசுவீங்களா? ஓ பன்னீர்செல்வத்தோட பிள்ளைக்கு தானே நீங்க சீட்டு கொடுத்தீங்க. அவரு தானே மத்திய மந்திரி ஆக்கணும்னு கேட்டாரு உங்காலு. அதனால இந்த வாரிசு அரசியல் குறித்தெல்லாம் பேசுகிற களமெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் 90கள்ல பேசலாம். இப்ப இன்னும் சுடுகிற செய்தி எல்லாம் வந்துடும். நிறைய செய்திகளை பேச வேண்டியிருக்கு. அதனால நம்ம இப்ப என்ன சொல்ல வேண்டிய செய்தின்னா அதை மட்டும் பேசுவோம். இப்ப என்ன முக்கியமான செய்தியா இருக்குன்னா, நீங்க சுயமரியாதையோடு இந்த இயக்கத்தை நடத்தி இருக்கிறீங்களா? சுயமரியாதை உணர்வு உங்களிடத்துல இருந்திருக்கா? சுயமரியாதையை துறந்து விட்டு நீங்க மேல வந்திருக்கிறீங்களாங்கிறது தான் இங்க பேசு பொருள். அவர் வட்ட பிரதிநிதியிலிருந்து வந்தாரு முதலமைச்சர். எத்தனை ஆண்டு கால பயணம்? அரை நூற்றாண்டு கால பயணம் அவருக்கு. அதன் பிறகுதான் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலி அவருக்கு கிடைச்சது. அவரும் முதலமைச்சர் நாற்காலிக்கு உடனே உங்களை மாதிரி கீழே டேபிளுக்கு கீழே பூந்து போய் யாரு காலை தொட்ட, திண்டுக்கல் சீனிவாசன் காலை தொட்டாரா இல்ல சசிகலா காலை தொட்டாரான்னே தெரியாத அளவுக்கு ஒரு காலை தொட்டாரு. பட்டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன். ஐயோ என்னடா ஏன் காலை பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு யார் காலை பிடிப்போம் என்று தெரியாத அளவிற்கு நீங்க தவழ்ந்து போய் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றினீங்க. அதை மேடையில வெக்கமே இல்லாம நீங்க பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு சுயமரியாதை உணர்வு என்பது உடம்புல ஒரு கடுகளவு கூட இல்லை என்பதை இந்த மேடையின் வாயிலாக நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. SDBI அதிமுக கூட கூட்டணி போக போகுதுங்கிறது அநேகமாக தெரிந்து விட்டது. அது எத்தனை சீட்டோ, 1 சீட்டோ 2 சீட்டோ கிட்டத்தட்ட அள்ளி தருவோம் என்பது போல எடப்பாடி சொல்லியிருக்கிறார். என்னுடைய கேள்வி என்னன்னா, இதன் மூலமாக SDBI அதிமுகவோட கூட்டணி சேருவதன் மூலமாக சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிமுகவை நம்புவார்களா, எடப்பாடியை நம்புவார்களா, ஏற்பார்களா என்பதுதான். முதல்ல SDPI சிறுபான்மையினர்கள் நம்புவாங்களா? நீங்க SDPI கூட்டணி வச்சதுனால அதிமுகவை நம்புவாங்களான்னு போறீங்க. SDPI முதல்ல நம்புவாங்களா சார்? பாளையங்கோட்டை தொகுதி சார். பாளையங்கோட்டை தொகுதியில அண்ணன் மொய்தீன் கான் நின்றுக்கிறாரு. அதன் பிறகு எத்தனையோ இஸ்லாமிய வேட்பாளர்கள் களமாடுவார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய வாக்கு வங்கி என்பது அடர்த்தியான வாக்கு வங்கி அந்த பாளையங்கோட்டை தொகுதி உள்ள இருக்க. இந்த முறை திமுக சார்பில் முன்னாள் மாவட்ட செயலர் அண்ணன் வஹாபு போட்டியிட்டாரு. அப்போ அவரை எதிர்த்து யாரு போட்டியிட்டாருன்னா நண்பர் நெல்லை முபாரக் தான் போட்டியிட்டாரு. அவர் எவ்வளவு வாக்குகள் பெற்றாரு? அவர் பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு புறம் அப்படியே வைப்போம். இன்னொன்று, முதல்ல ஒரு தேர்தல் கூட்டணி, யாரு கூட தேர்தல் கூட்டணி உங்களுக்கு நினைவு இருக்கா? மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி. தொகுதி உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு, பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, போட்டோ எல்லாம் வந்துருச்சு ஊடகங்கள்ல, செய்தியாகவும் செய்தி ஆயிடுச்சு. ஒரு 5-6 நாள் கழிச்சு படார்னு போய் டிடிவி தினகரனோட கூட்டணி. நான் சொல்ற செய்தி உண்மை சார். படார்னு ஒரு 5-6 நாள்ல போய் டிடிவி தினகரனோட கூட்டணி. அதன் பிறகு ஒரு தொகுதியை நீங்க வாங்கிட்டீங்க. அதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் போட்டியிட்ட தொகுதி இருக்குல்ல, தெஹ்லான் பாக்கவி தான் போட்டியிட்டாருன்னு நினைக்கிறேன்.
இந்த தொகுதியில அவர் வாங்கின வாக்குகளை விட வேறு 2-3 வேட்பாளர்கள் இவரை விட முந்தி சென்று அதிகமான வாக்குகளை வாங்கினாங்க. அவர் மத்திய சென்னை தொகுதியில போட்டியிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவு சரியா இருக்கும்னா கமிலா நாசர் இவரை விட அதிகமான ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில. கமிலா நாசர், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் கமிலா நாசர் இவரை விட அதிகமான ஓட்டு மக்கள் நீதி மய்யம் கட்சியில வாங்கிட்டாங்க. இந்த கட்சி டிடிவி தினகரனோட கூட்டணி வச்சே இதுதான் நிலைமை. அப்ப எஸ்டிபிஐ கட்சியே இஸ்லாமியர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. எஸ்டிபிஐ கட்சி சொன்னதுனால இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஒரு காலம் அப்படி ஓட்டு போட மாட்டாங்க. இன்னொன்று சார், இஸ்லாமியர்களுடைய அரசியல் பங்களிப்பு இருக்குல்ல, இது ரொம்ப பிரதானமாக நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சா தெரியும். நீங்க எப்போதுமே இஸ்லாமிய அமைப்புகளுக்குள் இஸ்லாமியர்கள் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்றதே இல்லை. இப்ப இந்த 90களுக்கு பிறகுதான் இது கொஞ்சம் அதிகரித்ததே தவிர, அதுவும் இப்ப 2015க்கு பிறகு அது ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்லாமிய அமைப்புகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போக ஒரு விதமான வகாபியிச மனநிலை அந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்குள் வந்த போதுதான் இந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கு அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். இப்போது அது முற்றிலுமாக நின்று விட்டது. எல்லா இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் புதிய வரவுகளே கிடையாது. இப்ப அவர்கள் பல்வேறு கட்சிகளுக்கு பயணிக்கக்கூடிய இடத்துக்கு மாறி இருக்கிறார்கள். குறிப்பா திராவிட இயக்கத்தை நோக்கி அவர்கள் நகருகிற காலகட்டம் என்பது இப்போது கண்முன்னால் இருக்கிற காலகட்டம். நம்ம கண்முன்னால் இருக்கிற காலகட்டம் திராவிட இயக்கத்துக்கு நகருகிற காலகட்டம். எனவே இந்த பிரச்சனையில ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே மோடி வர வேண்டுமா, மோடி இல்லாத ஒருவர் வர வேண்டுமா? இதுதான் இந்த தேர்தல். மோடி என்று சொல்வதை விட நான் தனிநபர் குறித்து கூட பேச விரும்பவில்லை. ஒரு சித்தாந்தத்துக்கும் அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்பவர்களுக்குமான தேர்தல். பாசிச மனநிலை கொண்ட இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கிற, இந்தியா என்கின்ற கட்டமைப்பே இல்லாமல் சிதைத்து விட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அதிகார மையம். அதை எதிர்த்து இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லப்படுகிற அடிப்படை தத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், இது மதச்சார்பற்ற நாடாகவே செக்யூலியர் கண்ட்ரியாகவே தொடர வேண்டும் என்று விரும்புகிற எதிர்கட்சிகள் ஒரு பக்கம். இது 2 தான் இந்த தேர்தலினுடைய பிரதானமான யுத்த களம். யார் வேண்டும் யார் வேண்டாம் என்பதற்கு. இப்ப மக்கள் ரொம்ப தெளிவா வாக்களிப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும்பான்மையான வாக்குகளை இந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தாங்க. வாக்குகள் சிதறவே இல்லை. சிறுபான்மையினருடைய வாக்குகள் முற்றிலும் சிதறவே இல்லை. அப்படியே ஒரு சேர திமுக அணிக்கு கிடைச்சது. அதே போலதான் மீண்டும் திமுக அணிக்கு கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒருவர் கூட நம்ப மாட்டாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில பேசுனீங்கன்னா அண்ணா அன்வர் ராஜாவே உண்மையை கக்கிடுவார். ஐயோ இவனை நம்பவே கூடாதுங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு தடவை போன்ல பேசிட்டாரு. நம்ம பொய் சொல்லல, அனுமானத்தை சொல்லல, உண்மையை சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை போன்ல பேசிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி யாரு, இவருக்கு என்ன முடியும் என்ன முடியாதுன்னு அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட அவர் போன்ல பேசுனது அவங்க கட்சிக்காரங்களே ரிலீஸ் பண்ணி தான் மீடியால வந்தது. அதனால அதிமுகல இருக்கிற முஸ்லீம்கள் கூட ஒரு அடையாள அரசியலுக்காக தங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, மாறாக சிறுபான்மையினுடைய வாக்குகளை ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியால் பெற முடியாது. எஸ்டிபியை சேர்த்து கொண்டதால் அது நகரும், அதை நோக்கி நம் அரசியலை நகர்த்த முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு காண்கிறார் என்பதை தாண்டி நாம் அவருக்கு சொல்வதற்கு செய்தி இல்லை. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. மக்களுக்கு இது பயனுள்ளதாக நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.